நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட வாதரோக நிவர்த்திக்காகவும் இந்த லோக க்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீ நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்டது. அதில் நாம் 68 தசகங்கள் முடித்து 69வது தசகம் ராசக்கிரீடை. இந்த ராசக்கிரீடையினுடைய கடைசி பாகம். கிரீடையை கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதுவும் கிருஷ்ணன் சதங்கையோடு மணிகளோடு முத்து மாலைகளோடு அபிநயத்தோடு அழகான ஸ்வரத்தோடு மதுரமான ஸ்வரத்தோடு புல்லாங்குழலினால் இசைத்து கொண்டே அவன் மிருதுவான காதல்களை வைத்து அப்படியே ஆடக்கூடிய அந்த கோபிகளுடன் சேர்ந்து ஆடக்கூடிய ராசலீலையை முழுமையாக கண்டு ரசிக்கின்ற அந்த தேவர்கள் அங்கேருந்து புஷ்பமாரி வர்ஷிக்கிறாளாம். புஷ்பத்தை வர்ஷிக்கிறான மழை மாதிரி பொழியறாளாம் அந்த தேவர்களெல்லாம். ஆகா, இதில் பேதமே இல்லையே, உன்னுடைய சைத்தன்ய ரூபத்தை அல்லவோ அவ பார்க்கிறா. பட்டத்தில் சொல்ற சின்மயே துவயி, உன்னுடைய சைத்தன்ய ரூபத்தை அல்லவோ அவ பார்க்கிறா. அவளுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கே நீ கிருஷ்ணா. உன்னுடைய ரூபத்தை அவளுக்கெல்லாம் காட்டுற, கூடவே இருக்கிற கோபிகளுக்கெல்லாம் அந்த இம்பேக்ட் அதை நீ உணர வைக்கிறாய் கிருஷ்ணா. இந்த மோகம் இருக்கே, இதை நாங்கள் லயிக்கக்கூடியது இருக்கே, எவ்வளவு மேன்மையானது கிருஷ்ணா, எவ்வளவு மேன்மையானது. உன்னுடைய இந்த ராசக்கிரீடை சம்முமோகே, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் எங்களையும் அல்லவோ நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், அனுபவிக்கும்படி காட்டிக் கொண்டிருக்கிறாய், அனுபவிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறாய். இதை பார்த்த நாங்களும் அல்லவோ அந்த ராசக்கிரீடையில் ஈடுபட்டது போல் எங்களுக்கு தோன்றுகிறதே கிருஷ்ணா. அந்த பெண்கள் மட்டுமல்ல, கோபிகைகள் மட்டுமல்ல, நாரதர் கூட்டி வந்த தேவர் தேவிகள் மட்டுமல்ல, நாங்களும் அல்லவனுடைய ராசக்கிரீடையை கண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சாதிக்கிறார். இதை வெகு அழகா பாகவதம் சொல்றது பாருங்கோ. ததோ துந்துபயோ நேனு நிபேது புஷ்பவிருஷ்டியः ஜகுஹு கந்தர்வபதயः சஸ்திரீகாः தத் யரோ அமலம். அதாவது கந்தர்வர்கள், மேலே இருக்கக்கூடிய தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சஸ்திரீயாக தங்களுடைய ஸ்திரீகளுடன். அழகான வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷர லட்சம் பெறக்கூடிய வார்த்தைகள். இது பாகவதம் சாதிக்கிறது. ஜகுகு கந்தர்வ பதயக சஸ்திரீகாக தத் யசோ புஷ்பவிருஷ்டியாக. அங்கேருந்து தங்களுடைய வெறுமை இல்லை, அவன் என்ன பண்றா, ததோ துந்துபயோ ரொம்ப ஆனந்தத்துல நேத்துகு நிபேதுகு வானத்திலிருந்து அப்படியே வாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருக்காளாம். அவளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு போல் இருக்கு, கையிலேயே வாத்தியங்கள் வச்சுட்டு இருக்கா. ஏன்னா பகவான் எப்போ பார்த்தாலும் கையிலேயே புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கானே, அதனால இப்படி கையை நீட்டினா சினிமாவில் காட்டுற மாதிரி உடனே ஒரு வாத்தியம் வந்துட போகிறது அவளுக்கெல்லாம். அந்த வாத்தியங்களோட புஷ்பத்தை விருஷ்டிச்சுண்டு அப்படியே அதையும் சேர்ந்து அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாகவதமும் சாதிக்கிறது. இதில் அடுத்த பாசுரம் பார்க்கலாம். ஸ்வின்ன சன்னதனு வல்லரி ததனு கா அபி நாம பசு பாங்கனா காந்தமம்சமவ லம்பதே ஸ்ம பிருஷ்ய த அந்திபார முகுலேக்ஷணா காச்சிதா சலித குந்தல நவபட்டி ரசார நவசௌபரம் வஞ்சனேன தவ சஞ்சுகம் அம்புஜம் அஞ்சிதோரு புல காங்குரம் க அப்பி. அதாவது அதன் பிறகு இப்படி ஒவ்வொருத்தரா தங்களுடைய ராசக்கிரீடையை ஈடுபடச்சு அவளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத விளக்குறார் பட்டத்திரி. ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், ஒவ்வொரு கோபிகைகளும் கிருஷ்ணனுக்குத்தான் சுவாமி சோர்வே கிடையாது, அந்த பரமாத்மாவுக்கு மட்டும்தான் சோர்வு என்பது கிடையாது. இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு எல்லாமே சோர்வு உண்டு. ஜீவாத்மா ஒரு லெவலில் என்ன பண்ணுறதா, கிருஷ்ணனோட அப்படியே சுற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த பஜனை பண்ணிட்டு இருப்பா, இந்த ராதா கல்யாணங்கள்லாம் பண்ணச்சே வெளியில் பஜனை பண்ணி ஆடின்னு இருப்பா. ஆடின்னு இருக்கச்சே பார்க்கலாம், அந்த பஜனையில் நல்லா ஆட்டம் ஆடிண்டே இருக்கச்சே ஒரு சோர்வு வரும். அப்படியே மயங்கி ஒரு 5 நிமிஷம் வெளில வந்து நின்றுவா. அடுத்த 2 பேர் சேர்ந்துப்பா. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறாளாம், டயர்டில் அப்படியே கிருஷ்ணன் மேலே சாஞ்சிடுறாளாம்.
இவன் நினச்சிட்டு இருக்கா தான் மட்டும்தான் கிருஷ்ணன் மேலே சாயிரும். ஏன்னா கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபிகளுடைய கூடையும் இருக்கான். இதை யார் பார்த்துட்டு இருக்கா? மேலேந்து பார்த்துட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, அவள் மட்டும் பார்க்கல கிருஷ்ணா, நானும் பார்த்துட்டு இருக்கேங்கிறார் அப்பப்போ இந்த வட்டத்திரி. அதை சொல்கிறார், அவள் அப்படியே வியர்த்து போய் சோர்ந்து போய் அப்படியே கொடி போன்ற எடையுள்ள ஸ்திரீகளெல்லாம் என்ன பண்ணிடுறா, உன்னுடைய தோள் மேலே அப்படியே சாஞ்சிடுறா. சாஞ்சது மட்டுமல்ல, உன்னுடைய மனோகரமான அந்த ஸ்பரிசம் இருக்கே, இந்த ஸ்பரிசத்தோட உன்னுடைய புல்லாங்குழலின் இசையோட சந்தன மர அந்த ரூபத்தோட அந்த விஷயத்தோட நாசித்வாரம் அதை இழுத்து கொண்டிருக்கிறதே, உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, கண்களால், காதுகளால், மூக்கால், உடம்பால், ஸ்பரிசத்தால், இவை அனைத்தும் சேர்ந்த சோர்வையால் அழகான தங்களுடைய தோளில் அல்லவோ சாய்ந்து விட்டார்கள். தவ காந்தம் அம்சம், தங்களுடைய தோளில் அல்லவோ அவலம்பதே ஸ்வ, அப்படியே சாஞ்சிட்டாவா. பாத்தியா, இவ ஒருத்தி இப்படி பண்றா, இன்னொருத்தி என்ன பண்றா, தன்னுடைய கூந்தல், அவளுக்கு முடிந்திருக்கிற கூந்தல் அவிழ்ந்து போயிடுத்துன்னு கூட தெரியல கிருஷ்ணா. அந்த ஆட்டம், அந்த அவிழ்ந்த கூந்தல்ல உன்னுடைய வாசனை வரதான். என்ன சந்தன வாசனை. ஏன் தெரியுமா? நீ கூடவே இருக்க பத்தியா, அதனால் இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவா. அந்த மாதிரி பூவாகி உன்னோடு சேர்ந்த அந்த நாரும் அப்படியே மணந்து அந்த கூந்தல்லேருந்து அந்த மனம் இருக்கு, அப்படியே எல்லார்கிட்டையும் போகிறது கிருஷ்ணா. அந்த சந்தன மரம் மற்றவா அனுபவிக்காம உன்னிடமிருந்து வரக்கூடியது அனைவரிடமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே போகிறது. இது இன்னும் சில பேர் என்ன பண்ணுறா தெரியுமா கிருஷ்ணா, நீ பக்கத்தில் இருக்கியா இல்லையானே அவள் என்ன உன்னை உணர்ந்து கொள்கிறார்கள். எப்படி? உன் மூஞ்ச தன்னுடைய கையால் வருடுறா. அப்பா, இந்த குழந்தை என்ன பண்ணும், அம்மா மடியில் படுத்துட்டே இருக்கும், திடீர்னு அப்படியே தூங்கிகிட்டே இருக்கும். தூக்கத்தில் திடீர்னு அம்மா மூஞ்ச எடுத்து அப்படியே வருடும். அம்மா கூட இருக்காளா? அதற்கு தூக்கம் இருக்கும், அந்த மயக்கம் இருக்கும். அந்த மயக்கத்திலும் தான் தன்னுடைய தாயோடு இருக்கிறோமா என்ற எண்ணம் உள்ளூர் ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணா, இந்த கோபியர்கள் எல்லாம் அவனுடைய குழந்தை மாதிரி அவர்கள் உன்னிடம் மயங்கி கிடைக்கிறார்கள். தன்னை தாயை போல் நீ அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்பப்போது உன்னுடைய முகத்தை தழுவி பார்த்து கொள்கிறார்கள். தாயாக நீ என்னுடன் கூடவே இருக்கிறாயா என்று பார்த்ததோடு மட்டுமில்லை, மயிர்கூச்சல் எறிகிறாளாம் அவர்கள். அப்படியே அந்த வியாஜத்தால் என்ன, மயிர்கூச்சல் அஞ்சித்தோ ரூபலம், அதாவது மயிர்கூச்சலிய கூடிய வகையிலே அவர்களெல்லாம் இருக்கிறார்களே கிருஷ்ணா. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம் கிருஷ்ணா, என்ன பாக்கியம். இதை ரொம்ப அழகா பாகவதம் சொல்றது பாருங்க, ரொம்ப அழகா சொல்றது பாகவதம். ஏன்னா பாகவத்திலிருந்து எடுத்து தானே. தத்ர ஏக அம்ச கதம் பாகம் கிருஷ்ணஸ்ய உத்பல சௌரபம் சந்தன ஆலிப்தம் ஆக்ராய ஹிருஷ்ட ரோமா சுசும்பக, அப்படியே ரோமாஞ்சலிம், ரோமங்களெல்லாம் மயிர்கூச்சல் எறிகிறதாம், அப்படி வித்திட்டு கொள்ளுகிறதாம். ஒருத்தி தோளிலே தத்திர ஏக அம்சகதம், அப்படியே தோளில் கை போட்டுக்கிறான். அந்த கை போட்டு கொண்டாலாம். இன்னொருத்தி என்ன, உன்னுடைய நீலோத்பனமான தாமரை மலர் போன்ற உன்னுடைய முகத்தை அப்படியே வருடி பார்க்கிறாளாம். இன்னொருத்தி உன்னுடைய நறுமணம் இருக்கு இல்லையா, உட்பல சௌரபம், அது அப்படியே சந்தன மனம் சேர்ந்து அந்த பக்கத்திலேயே உன் மேல சாஞ்சுன்னு இருக்காளாம். சந்தன ஆலிப்தம் ஆக்ராய கிருஷ்ணா, அப்படியே உன் மேல சாஞ்சுன்னு இருக்கா கிருஷ்ணா. எல்லாரும் உன்னே நினைச்சுட்டு இருக்கா. எப்படிப்பட்ட ராசக்கிரீட்டையா இருக்கிறது. தன்னுடைய தாயன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, சரணாகதியினுடைய தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டிய அனைவரையும் தன்னோடு கலந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்ற உன்னையல்லவோ நாங்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும். இந்த கோபியர்களெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் கிருஷ்ணா. அந்த தேவர்களெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள். எல்லோரும் உன்னுடைய ராசக்கிரீடையை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே. நீ எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கியே, அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு பாருங்க. க அப்பி காப்பி கண்டபுவி சந்நிதாய நிஜ கண்ட மா குலித குண்டலம் புண்ணிய பூரநிதி ரன் வபா தன்வவாபதவ பூக சர்விதர சாமிருதம் இந்திரா விருதி மந்திரம் புவன சுந்தரம் ஹி நடனாந்தரே துவாமவாபிய தத் ரங்கனா கிமுன சம்மதோன் உன்மத தசாந்தரம்.
புண்ணிய பெருக்கம், புண்ணிய ரூபம், புண்ணிய பூரன் அபி காப்பி, புண்ணிய பெருக்க காப்பி. அப்படிப்பட்ட புண்ணியத்தினால் இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதில் ஒருத்தி என்ன சொல்றானா, உன்னுடைய கன்னத்தோடு கன்னம் இழைத்துக் கொள்கிறாள். இன்னொருத்தி உன்னுடைய அசைகின்ற குண்டலங்களை பார்த்து அப்படியே அது மேலே கை வைத்து இந்த குண்டலங்கள் எப்படி அசைகிறதோ தொட்டு பார்க்கிறாளாம். எப்படியெல்லாம் அனுபவிக்கிறா பார் கிருஷ்ணா ஒன்று. அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய தாயை எப்படியெல்லாம் அனுபவிக்குமோ நீங்கள் நினச்சி பாருங்களேன். மடியில் போட்டு இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும், அம்மாவனுடைய கன்னத்தை தொடும். அடுத்தது அம்மா காதில் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜிமிக்கியை தொட்டு பார்க்கும். கொஞ்சம் போச்சுன்னா அம்மாவனுடைய மூக்கை தொட்டு பார்க்கும். இப்படி ஒன்று ஒன்றாத்த அம்மாவை எல்லாம், அம்மாவனுடைய அங்கங்களை, அம்மா போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களை அனைத்தையும் அனுபவிப்பது போன்று அந்த ராசக்கிரீடையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய துணை ஜீவாத்மாக்களும் பரமாத்மாவைய உன்னை எவ்வளவு அருகிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ராசக்கிரீடை! அது மட்டுமல்ல கிருஷ்ணா, இவர் சொல்றார், மேலேந்து பார்க்கிறவா கோச்சிக்கிறாளா. என்ன கோச்சிக்கிறா? ஏன்பா இவ அத்தனை பேரும் பார்க்கறதுக்கு லக்ஷ்மி விலாசம் மாறி இருக்காளே அப்படிங்கிறாளாம். இந்திர அஹி மந்திரம், அதாவது மேலேந்து பார்க்கிறவாளுக்கு எல்லாமே லக்ஷ்மி மாதிரி தோன்றதாம். அத்தனை பேரும் பகவான் கிருஷ்ணன் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே லக்ஷ்மிகரமாக இருக்கு. எல்லோரையும் லக்ஷ்மீகரமாக செய்யக்கூடியவனாக, அதாவது உனக்கு எந்த விதமான பேதமுமே கிடையாது கிருஷ்ணா, எல்லோருமே உனக்கு லக்ஷ்மிகள் தான். அப்படிப்பட்ட நீ அந்த பெண்கள் என்னென்ன சந்தோஷம் பண்ணிருக்கா கிருஷ்ணா. உன்னுடைய உன்மத்தத்தாலும் உண்டான அந்த ஹிருதயத்தால் ஈர்க்கக்கூடியவர்களாக, உன்னுடைய ஸ்பர்சத்தால் ஈர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் என்னதான் சந்தோஷத்தை அடையலை சொல்லு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சந்தோஷத்தின் உச்சிக்கே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படிங்கிறத என்னதான் சந்தோஷம் அவர்கள் அடையலை அப்படின்னு கேட்கிறார். இதை பாகவதம் எவ்வளோ அழகா சொல்றது பாருங்க. கோபியோ லப்த்வா அச்சுதம், கோபியோ லப்த்வா அச்சுதம் காந்தம் ஸ்ரீய ஏகாந்த வல்லபம் கிரஹீத கந்தியா தத் தோர்பயாம் காயந்திய தம் விஜிகிரே. அதாவது கோபியர்கள் எல்லாரும் அச்சுதனாய் உன்னை, காந்தம் போல இழுக்கக்கூடிய உன்னை, ஸ்ரீய ஏகாந்த வல்லபம், எல்லாரும் நான் எனக்குத்தான் கிருஷ்ணன், எனக்குத்தான் கிருஷ்ணன், ஏன் கூட தான் இருக்கான் கிருஷ்ணன், ஏன் கூட தான் இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு எல்லோரும் உன்னை தன்னுடையவர்களாக கொண்டாடக்கூடிய பாக்கியம் இருக்கே கிருஷ்ணா. கிரகித்த அப்படியே ஈர்த்து கொள்ளுகிறார்கள். காந்தியாக தத்து தோர்பயாம் காயந்திய தம் விஜயகிரே. அவ எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கணும் கிருஷ்ணா, என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் அவர்கள்லாம். சாதாரணமாக ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடாது சுவாமி. ஒரு புண்ணியம் பண்ணினாதான் சில விஷயங்கள் சில பேருக்கு கிடைக்கும். எனக்கு மோடிஜியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு லக்கு கிடைச்சது அப்படின்னா பகவானுடைய கிருபை தான். அதுவும் அவர் 11 நாள் விரதம் இருந்த போது, 9வது நாள் விரதத்தினுடைய போது இங்கே இருக்கக்கூடிய சென்னையிலே இருக்கக்கூடிய இந்த அரசு ரவி இருக்கக்கூடிய ரவி இருக்கார் இல்லையா, ஆளுநர், அவர் ஆளுநர் மாளிகையிலே திரு மோடிஜி சந்திக்கக்கூடிய பாக்கியம், அஞ்சலி செலுத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமா அது என்னுடைய கருணையில் என்னுடைய தாய் தந்தையை செய்தது பூர்வ புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கருணையும் கிடைக்கணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா கிருஷ்ணா. அந்த கோபியர்கள் எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா. ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் கூட அப்படியே இந்த அசையாம நின்று போச்சு கிருஷ்ணா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் பாருங்க. காமினீரிதிஹி யாமினீஷு கலு காமனீயக நிதே பவான் பூர்ண சம்மதர சார்ணவம் கமபி யோகி கம்யம் அனுபாவயன் பிரம்ம சங்கர முகானபீக பசுபாங்க நாசு பகுமானயன் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாஹிமா. இல்லையே, ஒரு ஸ்லோகம் விட்டு போச்சா? என்ன ஸ்லோகம் விட்டு போச்சு? 6
கானமீஷ கடைசி ஸ்லோகம் போயிட்டேன். கானமீஷ விரதம் கிரமேண கில வாத்தியமேலனமு பாரதம் பிரம்ம சம்மதர சாகுலா சதசி கேவலம் நன்றுது ரங்கன நாவிதன்னபி ச நீவிகாம் கிமபி குந்தலீம் அபி ச கஞ்சலீம் ஜோதிஷாம் அபி கதம்பகம் திவி விலம்பிதம் கிம பரம்புருவே. அதாவது ஹே சர்வேசா ஈஷா, பாட்டு முடிஞ்சு போச்சு, வாத்தியங்கள் ஓசை நின்று போச்சு, ஸ்திரீகள் ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மானந்தத்தில் பேரானந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய நர்த்தனங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆடையும் அணிகலன்களும் அங்கே இங்கே பிறழுகிறதே, கீழே விழுகிறதே, ஆடை கலைகிறதே, அணிகளெல்லாம் சிதறுகிறதே. இது எல்லாம் அவ எதையுமே கவலைப்படலை கிருஷ்ணா. ஆனா இதையெல்லாம் என்ன பண்றா, இதையெல்லாம் பார்த்த மேலே இருக்கக்கூடிய ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட அசையாமல் நின்றுட்டான். நட்சத்திரங்கள் கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, இவர்களெல்லாம் அசையாமல் நின்று விட்டார்கள். ஒரு சமயம் நினைச்சு பாருங்களேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த ஜீவாத்மா எதுக்காக வெயிட் பண்றது? அந்த பரமாத்மாவோட சேரணும் தானே வெயிட் பண்றது. அந்த பரமாத்மாவோட சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுடுத்து, வேற எதையாவது பற்றி திங்க் பண்ணுமா? நினைச்சு பாருங்க. பரமாத்மாவோட சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு இந்த ஜீவாத்மா கிடைச்சுடுத்துன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆடை அணிகளை பத்தி திங்க் பண்ணுமா? இந்த உடலை பத்தி திங்க் பண்ணுமா? போட்டிருக்கிற கண்ணாடியை பத்தி திங்க் பண்ணுமா? மகர குண்டலங்களை பத்தி திங்க் பண்ணுமா? இல்லை ஆடை விளைகிறது, ஆடை இருக்கிறது என்றதே திங்க் பண்ணுமா? இல்லையே, இந்த ஆடையே இல்லையே அந்த ஜீவனுக்கு. இந்த உடம்பு, அந்த உடம்பின் மேல் இருக்கக்கூடிய ஆடை, இதையெல்லாமே அனித்தியங்கள். இவை எல்லாமே விட்டு அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றரை கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஆஹா என்னதொரு பேரானந்தம், என்ன பேரானந்தம் இந்த ஜீவர்களுக்கு அப்படின்னு மேலேந்து பார்க்கக்கூடியவா ஸ்ட்ரைச் அப்படியே நின்று போயிட்டாளாம். அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? இந்த சிவாஜி படத்தில் ஒன்று வருமே, அந்த படத்தில் பாகவதற்காக பாடக்கூடியதாக மரங்களெல்லாம் நின்று போச்சு, அலை அப்படியே நின்று போச்சு அப்படின்னு, அந்த மாதிரி அசையாமல் நின்று விட்டு விலம்பித்தம் அப்படிங்கிறார். அப்படியே அசையாமல் லம்பித்தம் விலம்பித்தம். நான் வேற என்ன சொல்லுவேன் கிருஷ்ணா? எல்லாம் நின்று போச்சே, என்னுடைய பேச்சுமல்லவோ நின்று போச்சு. இவ்வளவே நானும் பார்த்துட்டு இருக்கேனே கிருஷ்ணா, சும்மாவா இருக்கேன்? எப்படிப்பட்டவன் நீ, எல்லோரையும் மயக்கக்கூடியவனாக இருக்கிறாய். கடைசியில் சொல்ல போற, இந்த ஜீவனையும் நீ எடுத்துக்க கூடாதா அப்படின்னு. அது அடுத்த பாசுரம் பாருங்க. ஹே பிரபுவே, நீ என்னென்னலாம் பண்ற, என்னென்னலாம் பண்ணல, இந்த பிரபஞ்சம்ங்கிறது எல்லாமே நீ ஆட்டு வைத்தால் யாரொருவரை ஆடாதாரை கண்ண, நீ எல்லவோ ஆட்டி வைக்கிற. இந்த ராசக்கிரீடின்னு நீ எல்லவோ நினைச்ச, நீ என்னவோ கோபியர்களை எல்லாம் உன் அருகில் இழுத்து கொண்டு வந்த, நீ எல்லவோ நட்சத்திரங்களை உன் அருகில் வர வைத்தாய், நீ எல்லவோ இந்த ராசக்கிரீடை செய்யும் போது தேவர்கள் அனைவரையும் உன்னை வந்து காணும்படி செய்தாய். ஹே பிரபு, மோதசீம்னி புவனம் விலாபிய விகிருத்திம் சமாபிய சத்துதோ விபோ கேலி சம்ருத நிர்மலாங்க நவகர்ம லேச சுபகாத்மனாம் மன்மதா சகன சேதசாம் பசுபயோஷிதாம் சுகிருத சோதிதா தாவதா கலித மூர்த்திரார் அதித மார வீர பரமோத்சவான். இது எப்படிப்பட்டதான ஹே பிரபு, இது எப்படிப்பட்டது? பரமோத்சவம். எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமோத்சவமாக விளங்கக்கூடியது, ஆனந்தத்தின் எல்லையில் இருக்கக்கூடியது. மோதசீஸ்னி விலாம்பிய, அதாவது ஆனந்தத்தினுடைய எல்லையிலே ராசக்கிரீட்டையின் அனைவரையும் இழக்கக்கூடியதாக இந்த ராசலீலை நீ முடித்து கொண்டாய். அப்படியே இந்த தட்டில் இது வச்சு தட்டில் அரிசி ஃபுல்லாக வச்சுருப்போம். பழங்காலத்தில் முரம்னு சொல்லுவா. இந்த முரத்தில் அரிசி வச்சிடணும்னு வச்சுக்கோங்க, கீழே அரிசி இப்படி எடுத்தோம்னா கீழே சிந்திடும். ஆனால் சுற்றிண்டே வரைச்சே அந்த முரத்தில் இருக்கிற அரிசி அப்படியே சுற்றி 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 பண்ணோம்னா இந்த அரிசி ஒரு துளி கூட கீழே விடாது, அப்படியே எல்லாமே உன்னுடைய பக்கம் வந்துடும். அவ்வளோ பெரிய முரம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு அடி முழம் இருக்கும்.
அந்த முறத்தில் கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன், 40 சென்டிமீட்டர் பை 40 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய முறம், அதை விட பெரிய முறம். அந்த முறத்தில் நாம் வச்சு அரிசி முறத்தில் வச்சு சுத்தச்சே எல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடிய அரிசிகள். ஆனால் உன்னுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நீ நின்று சுத்தச்சு எல்லாம் உன் பக்கம் ஈர்க்கப்படும். அந்த மாதிரி ராசக்கிரீட்டையில் முடிவிலே கிருஷ்ணா எல்லோரும் உன்னோடு சேர்ந்து விட்டார்கள். ராசக்கிரீட்டையினுடைய விஷயமே எல்லோரும் உன்னாக மாறிவிட்டார்கள், எல்லோரும் உன்னுடைய அழகை அடைந்து விட்டார்கள். நீ எந்த அழகில் இருக்கியோ, அழகிய புது திருமேனியோடு நீ இருக்கியோ, அந்த திருமேனியை அவர்களெல்லாம் அடைந்து விட்டார்கள். உன்னுடைய நீ வேணுகானம் இசைக்கச்சே, எல்லோருடனும் சேர்ந்து நடனமானச்சே, அப்படியே அந்த நெற்றியிலே ஒரு சிறு வியர்வை துளி இருந்தது. அந்த வியர்வை துளி கிருஷ்ணா எல்லோருடைய முகத்திலையும் தெரிகிறது. கிருஷ்ணா அந்த எல்லோருடைய முகத்திலையும் தெரியக்கூடிய ஒவ்வொரு வியர்வை துளியிலும் கிருஷ்ணா நீ அல்லவோ இருக்கிறாய். யாரு இங்கேருந்து பட்டத்தை பார்க்கிறார், என்ன கொடுப்பன பாருங்க, அவருக்கு அவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. அந்த ராசக்கிரீடையின் போது ஏற்படக்கூடிய சிறு வேர்வை துளியிலே உன்னுடைய வேர்வை துளியில் அவர்களிடம் சென்று அது அவர்களிடம் பட்டு அவர்களுடைய முகத்திலே அந்த வேர்வை துளியிலே நீ அல்லவோ தெரிகிறாய், உன்னுடைய ராசக்கிரீடை அல்லவோ தெரிகிறது. கிருஷ்ணா என்ன பாக்கியம்! கோபஸ்திரியுடைய புண்ணியம் கொஞ்சம் நஞ்ச புண்ணியம் இல்லை, ஏகப்பட்டது புண்ணியம். அவங்களது சுக்ருத்த சோதித்தகா, ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கா கிருஷ்ணா. அவ்வளவு சரீரங்களையும் நீ அல்லவோ எடுத்துக்கொண்டிருக்கிறாய், தாங்களே செய்தீர்கள் அல்லவா, அத அதீத்தமாக தாங்களே செய்து கொண்டீர்கள் அல்லவா. நீயேதான் நீயாவும் ஆன, அந்த கோபியர்களாகவும் ஆன, அவர்களிடையே இருக்கக்கூடிய ரத்தன மாலைகளாகவும் மணி மாலைகளாகவும் அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளாகவும் அனைத்துமாக நீதானே ஆன. என்ன கிருஷ்ணா நீ தாங்களல்லவோ இவை அனைத்தையும் செய்தீர்கள், நீதானே இவ்வளோத்தையும் பண்ணிருக்க அப்படின்னுச்சு. இதே வேர்டிங்ஸை பாகவதம் சொல்றது பாருங்க. அனுகிரகாய பக்தானாம் மானுஷம் தேகம் ஆஸ்திதா, அனுகிரகாய பக்தானாம் மானுஷம் தேகம் ஆஸ்திதா பஜதே தத்ருஷு கிரீட்டாயாக சுத்வா ததுபரோ பவேத்து. பகவான் மனிதர்களை, அதாவது பக்தர்களை தங்கிட்ட அப்படியே இழுத்துக்கிறானாம், சேர்த்துக்கிறானாம். அவனுடைய வசீகர தன்மையினால யார் யாரெல்லாம் அவன் வேண்டும் என்று அவன் அருகிலே போகக்கூடியவர்கள் அனைவரையும் யாரு அனுகிரகாய பக்தானா மானுஷம் தேகமாஸ்திதா, தன்னுடைய தேகத்தோடு அவர்களை விடுத்து ஏற்றுக்கொள்ள பஜதே தாதுருஷு, அவர்களை தானும் ஆசிரிக்கிறான் அல்லவா அப்படின்னு பாகவதம் சொல்றது. அடுத்த பாசுரம் பார்க்கலாம். ஸ்லோகம் கேலிபேத பரிலோலிதாபி ரதிலாலி தாபி ரபலாலிபிஹி ஸ்வைரமீஷ நனு சூரஜாபயசி சாரு நாம விஹ்ருதிம் வியதாக கானனே அபி ச விஷாரி சீதல கிஷோர மாருத மனோகரே சூன சௌரபமயே விலேஷித விலாசினி சத விமோகனம். அதாவது சௌந்தர்ய கடலாம் அவள். எப்படிப்பட்டவன் தாங்கள் யாரு? சௌந்தர்ய கடல். அப்படிப்பட்டவன் காமினி சௌந்தர்ய கடலாக எடுக்கக்கூடியவன். இந்த இரவிலே அந்த அத்தனை பெண்களுடைய யோகத்தையும் யோகிகளாக, காமினியும் யோகிகமயம், எல்லோரையும் யோகிகளாக ஆக்கி அந்த யோகத்தை தன்னுடன் ஈர்த்து கொண்டீர்கள் அல்லவா. இப்போ வேவ்ஸ்ன்னு சொல்கிறாளே, இங்கே நாம் அனுப்பக்கூடிய எல்லா வேவ்ஸ், ஒவ்வொரு வேவும் எலக்ட்ரிக் வேவ் மேக்னெட்டிக் வேவாக மாறி மேலே போய் திரும்பி அந்த மேக்னெட்டிக் வேவ் எலக்ட்ரிக் வேவாக மாறி நம்மளுடைய கேஜெட்டில் வரது சுவாமி. அது எப்படி? அதே தான் பகவான் செஞ்சது. அத்தனை பேர் இருக்கக்கூடிய யோகிகளாக மாற்றி அனைவரையும் உன்னுடன் சேர்த்து கொண்டாய் அல்லவா. பிரம்மா சங்கரன் முதலிய அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் கோபிகள் இடத்தில் இருக்கும்படி செய்தீர்கள் அல்லவா. அனைத்து பக்த ஜனங்களையும் தாங்கள் அறிந்திருக்கக்கூடிய உண்மையான ஹே கிருஷ்ணா நீ செய்து கொண்டாய் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார் இந்த பாசுரத்தில். அது மட்டுமல்ல, இன்னொரு அழகான வார்த்தை சொல்றார் பாருங்க. இந்த இஷ்டம் போல ஜலக்கிரீட்டை செய்தீர்கள் அல்லவா, வீசுகின்ற குளிர்ந்த புஷ்பங்களின் நறுமணமும் அனைத்தும் மயக்கக்கூடிய விதத்திலே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம
பகவத் பக்தி அப்படிங்கிறது நம் எல்லா விதமான சிந்தனைகளையும் விடுத்து அவனுடைய ஸ்ரீபாதம்தான் மெயின் அப்படின்னு சரணாகத்தின்னு பண்ணிட்டோம்னா வேற உலகத்தில் வேற எல்லாமே மறந்துவிடும். பகவான் ராசக்கிரீட்டை ஜலக்கிரீட்டை செய்வது போல் நம்மையும் ஏற்றுக்கொள்வான். அந்த மனம் நம்மிடம் வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட நீ காமினீ ரிதிஹி யாமினீஷு கலு காமனீய யக நிதே பவான் பூர்ண சம்மதர சார்ணவம் கமபி யோகி கம்யம் அனுபாவயன்னு பிரம்ம சங்கர முகா அனபீக பசுபாங்க நாசு பகுமானயன் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ண பரிபாகிமாம். அதாவது சௌந்தர்ய கடலாக விளங்கக்கூடிய தாங்கள் அந்த பெண்களையெல்லாம் உங்களுடைய யோகத்தினாலே யோக மாயினாலே தாங்கள் இழுத்து கொண்டு பிரம்மா சங்கரன் எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே கோபிகளாக்கி அவர்கள் அனைவரும் தங்களை அறியும்படம் பக்தர்களாக்கி அந்த பக்த ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய உருவத்தை தங்களை மட்டுமே அறியக்கூடியவர்களாய் விரும்பக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா, நீ என்னையும் கிருஷ்ணம் மாம் பரிபாகி, நீ என்னையும் காப்பாற்ற வேண்டும், எங்களையும் காப்பாற்ற வேண்டும். அந்த கோபிகளை தேவர்களையும் மற்றவர்களையும் அவர்களையெல்லாம் அவர்களுடைய கர்மாக்களை எல்லாம் விடுத்து அவர்கள் உன்னையே சரணம் என்று அடைந்தவர்களை எல்லாம் நீ எப்படி ஏற்றுக்கொண்டாயோ அத்தனை ஜீவாத்மாக்களையும் ஏற்றுக்கொண்டது போல் நாங்களும் உன்னிடம் சரணம் என்று அடைகிறோம். ஹே கிருஷ்ணா, நீ எங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வியாதிகளையும் போக்கி எங்களுக்கும் அபயம் நீ அளிக்க வேண்டும். மாம் ஏகம் சரணம் ரஜ என்பதை நீ எங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று சரணாகதி தத்துவத்தை பரிபூர்ணமாக விளக்கி அந்த ராசக்கிரீட்டையை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.